நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான சைக்கோ தாத்தா அப்படின்னு சொல்கிற படம் தான் இந்த கோல்டு ஸ்மித் 2022 இட்டாலியன் மூவி. இப்போ தமிழ் டப்பிங்கோட இருக்குது ஓடிடியில். இந்த படத்தினுடைய கதை 3 பேர், 2 சின்ன பையன் ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு திருட்டு அப்படிங்கிறது கோயிலில் கையேந்தி வாங்கி சாப்பிட்ற பொங்கல் மாதிரி, அதுவும் ஸ்வீட் பொங்கல் மாதிரி. ஸோ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கத்தியில் ஒரே குத்து, அவ்வளோதான். இவங்களுக்கு தேவைங்கிறத எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. இப்போ கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டாங்களா, ஒரு 25-30 வயசு இருக்கும். இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. அதாவது ஊருக்குள்ளே ஒத்த வீடு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு நகை செய்கிற ஆள் இருக்காப்புல. அவர் வீட்டில் ஏகப்பட்ட நகைங்க இருக்குது, போனால் பல்காக தூக்கிடலாம். 2 பேர் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, 2 பேருமே ரொம்ப வயசானவங்க. ஒரு 9-9:30 தூங்கிடுவாங்க. அந்த நேரம் உள்ளே பூந்தா கப்புன்னு தூக்கிடலாம், நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு இந்த 3 பேரும் காத்திருந்து அந்த வீட்டுக்குள்ளார போகிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிறது கிழவனா இல்லை சைக்கோ கிழவனா அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, படம் பார்க்குற நமக்கும் தெரியாது. இவங்க அந்த பாட்டியை சித்திரவதை பண்ணி வாண்டடாக அந்த ரூமை காட்டுன்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்குறாரு, கண்டிப்பாக நீ உள்ளே போகணுமா, போகிறீங்களா அப்படின்னு கேட்க ஓப்பன் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் வெளியில் கட்டி போட்டு உட்கார வச்சுறாங்க சேரில். அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்கோடு தான். பாஸ்கோடு கொடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. அவங்க உள்ளே பார்த்தா ஒரு நகைக்கடை மாதிரி, ஒரு சின்ன நகைக்கடை மாதிரியே வச்சுக்கோங்களேன். இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போடுறாங்க பேக்குள்ளார. போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாரே ஆட்டோமேட்டிக்காக டோர் லாக் ஆகுது. இந்த இடத்துல சஸ்பென்ஸோட த்ரில்லரும் ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்தில் சைக்கோவாக மாறி தாத்தா வேற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாரு அவங்க 3 பேரையும். ஸோ எண்டில் இந்த 3 பேரும் உயிரோடு இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். ஸோ இந்த படத்தினுடைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே என்னென்னா, அந்த ரூம்குள்ளே இவங்க 3 பேர் உள்ளே போன பிறகு தாத்தா ஒரு கேம் ஒன்று விளையாடுவார் அவங்க 3 பேர்த்துக்குள்ளாரையும். இது ஏன் 3 பேரையும் உள்ளே வச்சு லாக் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் ஒன்று இருக்குது. அதே போல் அவருடைய அண்டர் கிரவுண்டில் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம். அது என்ன ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிய வரும். ஓ தாத்தா, நீ இவ்வளோ கொடூரமான ஆளாயா அப்படிங்கிற மாதிரி கை நடுங்கும். ஆனால் அதுலேயும் அந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்ட்டு அவர் செய்வாப்பில். ஸோ எண்டில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னு, ஒரு சைக்கோத்தனம், ஆனால் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து ஜர்க்குன்னு இருக்கும். ஸோ இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.